நல்லா இருக்கா அம்மா எப்பா அடிப்பா அரைச்சதா கொஞ்சம் கூட எல்லாம் போடல வேணாம். பக்கோடா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சாச்சு. அப்படி சாப்பிடணும். கீழே அந்த வேஸ்டேஜ் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இங்க பாருங்க, பாம்பு பூரா எல்லாம் உட்காந்துருக்கோம். எனக்கு காஃபி போட்டு தெரியா? காஃபி தானே போட்டலாம். லைட்டா பேருக்கு காஃபி தூள் போட்டு எனக்காக ஸ்பெஷலா. பேருக்கு காஃபி மாதிரி இருக்கும்டா. நான் போட்டு தெரியா? எங்களுக்குலாம் காஃபி கிடையாது, உனக்கு தான் காஃபி அது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். ஒரு 3 நாள் எனக்கு ஃபீவர் இருந்துச்சு, ஹெவி கோல்டு இருந்தது. ஃபீவருக்கு காலையில மெடிசன், நைட்டு மெடிசன் போட்டு 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 தூங்கினே இருந்தேன். அது எப்படி தூங்கினே தெரியல. ஏன்னா அந்த தும்மலுக்கு ஒரு குட்டி மாத்திரை கொடுப்பாங்கல்ல, அது தூக்கமா இருந்துச்சு. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்லா காரசாரமா சிக்கன் வச்சு சாப்பிடலாம், கோல்டு எல்லாம் வரட்டும் அப்படின்னு சிக்கன் செய்யலான்னு இருக்கேன். அந்த ஓவர் கோல்டு இருக்கும்போது அந்த தொண்டை ஒரு மாதிரி இருக்குமா, அந்த நேரத்துல ஜி வந்து பேருக்கு ஒரு சிட்டிக்கு காஃபி பொடி போட்டு கொஞ்சமா காஃபி பொடி கொடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் பிளாக் டீ, பிளாக் காஃபி, அப்புறம் காஃபின்னு பழகிட்டே வந்துகிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள்ல அவங்க கூட நானும் சேர்ந்து டீ காஃபி எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிருவேன் உங்களுக்கு. ஸோ அதான் அங்கே காஃபி போட போறாங்க. அடுத்து இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இப்போ எமர்ஜென்சிக்கு நான் இவ்வளோ வந்து வச்சுட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்லாம் கொஞ்சம் கச்சா முச்சான் தான் இருக்கு. இந்த பக்கம் வாங்க, இங்க வாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஏன்னா நான் 3 நாளா கிச்சனுக்கு வரலையா, அதனால இப்படி இருக்கு. பூண்டை இஞ்சும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். காலையில இருந்து டிவி பார்த்துக்கிட்டே பூண்டு வந்து உரிச்சு வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு, இது ஃபுல்லா சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 10ல இருந்து 15 காஞ்ச மிளகா எடுத்திருப்பேன். இது நார்மல் காஞ்ச மிளகா. குண்டூர் மிளகா எடுத்தீங்கன்னா காரசாரமா இருக்கும். நார்மல் மிளகா எடுத்திருக்கேன். விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மிளகா எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இவ்வளவு வெங்காயம் போட மாட்டேன். போடும்போது நான் இவ்வளவு அளவுன்னு உங்களுக்கு சொல்றேன். டக்கு டக்கு நம்ம வந்து சிக்கன் வந்து செஞ்சிடலாம். என்ன செய்ய போற சிக்கன்ல? என்னைக்கு யூஸ் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க? காஞ்சி போய் கிடக்கு. நேத்து நைட் யூஸ் பண்ணது. இப்படியே வச்சீங்கன்னா தூக்கி போட வேண்டியதா? தூக்கி போட வேண்டியதா? தேவைப்படும் உடனே நினைச்சேன். நம்ம உடம்பு சரியில்லை ஒரு நாள் படுத்தா கிச்சனுக்கு வந்தோம்னா லெமன் வைக்கிறது நல்லதுடா கிச்சன்ல. என்ன நல்லது சொல்லுங்க. அந்த பெனிஃபிட்ஸ் நீங்களே சொல்லுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கேன், கிருமிகள் எல்லாம் கிச்சனுக்கு வராது. அப்புறம் வந்து காக்ரோச் எல்லாம் ஓடிடும், பள்ளி வராது. அப்புறம் வந்து தெய்வீக சக்தி எல்லாம் இருக்கு கிச்சனுக்குள்ள. வந்து எந்த விதமான துஷ்ட சக்திகளும் உள்ள வராது. நான் வர மாட்டேன்னு சொல்லாதீங்க. 3 நாள் நீ வரல பத்தியா? லெமன் வச்சனாலதான் வரல மக்களே. நேத்து வச்சது லெமனு. நான் 3 நாளா வரலையா? காஞ்ச மிளகா அந்த 15 காஞ்ச மிளகாவா? நான் வேண்டிய போட்ட எத்தனை நாள் கேமரா தூக்கிட்டு வரீங்க? பெருங்காயம் போட்டா மேல தெரிக்கும், தெரியாதா? பெருங்காயம் இல்லடா அது. திரும்பியுமா வளருறேனே வளருறேனே. இப்ப என்ன பண்ணலாம்? சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 200 சின்ன வெங்காயம் இருக்கும். 200 கிராம். 200 கிராமா? இந்த கையால அரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2.5 கை அள்ளி போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சூடாயிடக்கூடாது இல்ல? ஐயோ, கரண்டி எடுத்துருவா. கரண்டி எடுக்க பாருங்க. உள்ள எங்கேயாவது கரப்பம் எடுத்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சிக்கன் வந்து நல்லா கிரேவி எதுனா வேணும். இதெல்லாம் போட்டு பெசரிக்க போறீங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 1/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்துக்கிறேன் நான். 1 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் நான். தக்காளி கம்மியாகவும் வெங்காயம் அதிகமாகவும் போட்டு செய்கிறேன். ஏன்னா தக்காளி வந்து அகைன் கோல்டு தானே, அதனால எடுத்துங்க அப்படின்ட்டு. கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கணும். கல்லுப்பு பாட்டில் கழுவி எடுத்து வச்சேன். அதில் எங்க இருக்கு? கொட்டி தரீங்களா? கொட்டி தரேன். என்னால் முடிஞ்சு இருக்க முடியாது. கோல்டா இருக்கு, மூக்குளிக்கிட்டு இருக்கு எனக்கு. ஐயா பாத்து. கல்லுப்பு போடுறேன், வதங்கட்டும். கல்லுப்பு கூடயே இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுடலாமா? போடலாமா? போட்டுடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதா, கொஞ்சம் கூட தான் போடல நான். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா இஞ்சோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். டூமச்சா இருக்கும். டூமச்சா பண்ணுறீங்களே. ஏற்கனவே அரைச்சி வச்சதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா 1 கிலோ இல்லையா, அதனால நல்லா 7 வதங்கி வரட்டும். இதுலேயே கொஞ்சம் மிளகு தூளும் போட்டுக்கிறேன் நான். அங்கடா போடலாம் மிளகு தூள், சோம்பு தூள், ரசப்பொடி, இட்லி பொடி எல்லாம் அரைக்கணும். அடுத்த பிளாக்ல நான் இதெல்லாம் அரைக்கிறத எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், சோம்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த வேக போட்டுடலாம். காஃபி போட்டு தர கொதிக்க சூடா இருங்க. டம்ளர்ல கூட நானே எடுத்துறேன். அந்த பாலே ஆறுன உடனே இவர் காஃபி போட்டு தருவாரு. உங்களுக்கு கேமராவை தூக்கி வச்சுட்டு இரு வர நான் போட்டு தரேன். வை போட்டு சொல்லுங்க. அப்புறம் நான் நிறைய ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட தான் குடிங்கன்னு கொடுப்பேன். எவ்வளவா? போதும் போதும். பேபி மா ஸ்பூன்ல 1 ஸ்பூன் தாங்க காஃபி தூளே போட்டுட்டு வேணாம். போதும் போதும் போதும். இவங்க 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போடுவாங்க. இதுல புடிச்சன்னு வச்சுக்கோங்க. சரண விதிப்பாங்க. வீட்டுல வேற இருப்பாங்க. அவனோட கப் இது. இதுல நீ குடிக்கலாம். சரண் குடி எனக்கு கிஃப்ட் பண்ணது. காஃபியை பத்தியா? வெள்ளையா இருக்கும். இதெல்லாம் காஃபி அப்படின்னு கேட்காதீங்க. நான் அப்படிதான் குடிப்பேன். காஃபியா பழகாத பொண்ணு. இப்பதான் கொஞ்ச நாளா பழகிறேன். வெள்ளை காஃபி. இந்த காஃபியோட ஸ்மெல் பிடிக்கும். அதனால அதுக்கு நீ காஃபி சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? கொரியன் சீரிஸ் பார்த்து அதுவே காப்பிக்கோ வாங்கி வச்சு அப்பப்போ மயக்கமா இருக்கும் போதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன். காப்பிக்கோ சூடாக மட்டும் மூடி வச்சுக்கோ. இது என்ன சின்ன சரி, அப்பாட்ட சொல்லி போய் குளிப்போ தலைக்கு. நல்லெண்ணெய் பாதி கடலெண்ணெய் பாதி விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் செய்யும் போது சிக்கன் வந்து சூடு இல்லைங்களா? வெயில் காலத்துல வேற செஞ்சு சாப்பிடுறோம். மிளகுத்தூள் வேற போட போறோம். கொஞ்சம் சூடு இருக்கும். அந்த சூடை வந்து சரி பண்றது. தேங்க்ஸ். சூடை வந்து சரி பண்றதுக்காக நம்ம வந்து நல்லெண்ணெய் செய்யலாம். அந்த கடாயை பத்தி சொல்லுவீங்களா மேடம்? ஆமா, புதுசா வாங்கினேன் தெரியுமே. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். லிங்க் கொடுக்குறீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்ல நான் வெளில போகும்போது டிராவல் பண்ணும்போது நல்லா உச்சி வெயில் இருக்கும். காருக்குள்ள ஏசியில போகும்போதே வெயில் அப்படியே கொளுத்தோம். எங்க அப்பா ஜீலாம் இருங்க ஒரு 2 டீ குடிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் டீ குடிச்சிட்டு போய் வேர்க்க வருவாங்க. இந்த வெயில் எப்படி கொதிக்க டீ குடிக்கிறீங்கன்னு கேட்டு காஃபி குடிக்கிறீங்கன்னு கேட்டு கிண்டல் பண்ண ஆள் இத்தனை வருஷம். ஆனா இப்ப இந்த காஃபி ஸ்மெல் எனக்கு பிடிச்சி போய் நானே பாருங்க மொட்டை வெயில்ல சமைக்கிறேன். அனல்ல நின்று சமைக்கிறேன். நான் காஃபி குடிக்கிறேன். சம வெயில். ஆனா காஃபி குடிக்கிறவங்களா திட்டினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப பகிர்ந்து நீங்கடா திட்டின இல்ல எப்படி குடிக்கிறீங்க எப்படி குடிக்கிறீங்க கேப்ப. என்ன இப்படி குடிக்கிறீங்க அப்படிம்ப. இவ்வளவு வெயில்ல எப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பேன். 4 தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழம் நல்லா கிரஷ் பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. சாப்பர் இருக்குள்ள பிடிச்சி இழுப்போமே அதுல போட்டு எடுத்துக்கோங்க. இல்ல மிக்சியில ஒரு 2 பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. வழுவழுன்னு விழுத அரைக்கல. பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த கன்சிஸ்டன்சியில நல்லா இருக்கு. இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி எண்ணெய் மிதக்க வரணும். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுமா? இல்ல அந்த அளவுக்கு நமக்கு பகல் கறிக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். இதுலயே நான் குழம்பு மிளகாய் வைக்கிறேன். வாங்கல என் கூட இருங்க. காஃபி வந்து வாயில குடிச்சிட்டு வந்துடுறேன். என் மாமியார் அரைச்சு குடிச்சு வாய் குழந்தை வாங்க. என் மாமியார் எனக்காக குழம்பு மிளகாய் தூள் அரைச்சு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பழைய ஓன் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடி இருந்தது. நம்மளே மிளகா தனியெல்லாம் காய வைப்போம். இங்க இவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட்னு பேரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மொட்டை மாடியில யாருக்குமே அலவுட் இல்லை. கீழே 15 ஃப்ளோர்ஸ் கீழே இறங்கி போய் கீழே வந்து நம்ம மிளகா தனியெல்லாம் வச்சோம்னா குரங்குலாம் வந்துடும். தனியா பூரா எல்லாம் சாப்பிட்றோம். பக்கத்துல இருந்து நம்மளால பாத்துக்க முடியாது. வெயில் கிடையாது, மொட்டை மாடி ஆக்சஸ் கிடையாது. கீழேயும் போய் காய வைக்க கூடாது. அப்படி மீறி அவங்க பெர்மிஷன் கொடுத்து கீழே போய் காய வச்சாலும் கீழே எல்லாம் அலவுட் இல்லை. இவ்வளவு வீட்டுக்காரங்களாம் கீழே காய வச்சா என்ன வருது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிள்ளைங்க விளையாடணும், கார் போகணும், வரணும். ஸோ இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு இங்க வசதியே இல்லை. அதனாலதான் நாங்க தனி வீடு வாங்கணும்னு இடம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சீக்கிரம் அந்த நியூஸ்லாம் சொல்றேன் நான். சரி, இந்த மிளகா தனியா இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறேன். எங்க மாமியார் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா மிளகா தனியெல்லாம் அரைச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல கொட்டி காய வச்சுட்டு இதை வந்து ஜலிச்சிருவாங்க. ஜலிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த வேஸ்ட் இருக்குல்ல அதெல்லாம் தனியா எடுத்து வச்சிருவாங்க. மாவு மில்ல அரைச்சா இவ்வளவு நைஸா வரவே வராது. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் போட சொன்னாலும் வராது. அவங்க நல்லா ஜலிச்சே கொடுத்துருவாங்க. எனக்கு ஏற்கனவே குழம்பு மிளகாய் தூள் எவ்வளவு அளவுல எப்படி போட்டு அரைக்கணும் அப்படின்ற வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணுன்றவங்க செக் பண்ணுங்க. இந்த புது மிளகாய் தூள் இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இப்போ இது வந்து பாட்டில்ல கொட்டணும். நனையறதுக்கு ஈரமாவதுக்கு முன்னாடி இந்த தூக்கி நான் வந்து உள்ள எடுத்து வச்சிருவேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய ஸ்பூன்ல எடுத்துக்கிறேன். நான் ஸ்பூன் கணக்கு உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்ல சொல்ற அளவு சரியா? நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா விதைய நீக்கிட்டு போட்டிருக்கோம், அப்புறம் மிளகாத்தூளும் போடுறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கோல்டுன்றதுனால காரசாரமா போட்டிருக்கேன். 1 கிலோவுக்கு கொஞ்சம் கூடவே இருந்துச்சு இந்த சிக்கன். அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான். இதுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து குழம்பு திக்கா வரணும்ட்டு காரம் கம்மியா மிளகாய் தூள் நிறைய தனியா தூள் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால அதிகமா குழம்பு தூள் போடலாம், திக்கா குழம்பு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா 8 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 1 கிலோக்கு கொஞ்சம் மேலேயே இருக்கும். மொத்தம் 1.5 கிலோ சிக்கன் வாங்கணும். போன்லெஸ் பீஸ்ல மட்டும் 65 தனியா அடிச்சிட்டேன். நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க தாராளமா 6 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடலாம்.
உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 ஸ்பூன் போட்டிருக்கேன். டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன்னா எவ்வளோ குட்டியாக இருக்கும் தெரியுங்களா? இதெல்லாம் டேபிள் ஸ்பூன் கிடையவே கிடையாது. இதெல்லாம் பெரிய ஸ்பூனா? இதை விட கம்மியாக தான் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன். இதில் சிம்மில் வச்சா சிக்கன் வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த கெட்டில் ஒரு ஓரமாக வச்சிடலாம். இஞ்சி பூண்டு விழுது வந்து வெஜிடேரியன் செய்கிற நாள்லையும் நான் செய்வேன். அதனால் போய் கையை போய் சோப்பை போய் கழுவிட்டு வரேன்னு சொல்ல வந்துட்டேன் தெரியாம. பரவாயில்ல, சோப்பு கூட கழுவலாம். சோப்பு போட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வச்சிடுறேன். வாங்க பார்க்கலாம். மிக்ஸி ஜாரம் ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு கூட பாத்தீங்கன்னா ஈரமே இல்லாம பாத்துக்கோங்க. கை வச்சிடாதீங்க. நல்லா ட்ரையா ஒரு 4-5 பல்ஸ் கொடுத்துட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இது கூட எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. அப்படியே அரைச்சு நேரா பாட்டில்ல வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். தாராளமா 1 மாசம் ஆனாலும் வீணாவாது. நீங்க ஒரு 3 பாட்டிலா பிரிச்சு வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணிட்டு 2வது பாட்டில திறக்கும் போதே அந்த இஞ்சி பூண்டுடைய ஃபிளேவர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். கை மட்டும் படாம ஈரம் படாம எடுத்து வச்சிருங்க. பல்ஸ் கொடுக்குறேன் முதல்ல. நவுத்தி உள்ள அரைச்சிக்கலாமா? பல்ஸ் கொடுக்கறனால ஓரமா நிற்கும். இப்போ ஃபுல்லா அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு சூப்பரா இஞ்சி பூண்டு விழுது அரைச்சாச்சு. ஏதாவது நீங்க பொருள் வாங்கும்போது காஃபி பாட்டில், டீக்கு அதுக்கு இதுக்கு பாட்டில்ஸ் வருது இல்ல, அந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ல போட்டு வச்சீங்கன்னா இன்னும் கெடாம உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்னமும் நான் நிறைய வீடியோல 6 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் கேட்க மாட்டாங்களா? கீழே கமெண்ட்ல சில பேர் அக்கா இது கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க, அது கூட இதை ஆட் பண்ணிக்கோங்க, அப்ப இன்னும் நல்லா இருக்கும். எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதே நல்லா இருக்கும்போது இது கூட ஏன் இது எனக்கு நல்லா இல்லைன்னா அப்ப நான் எக்ஸ்ட்ரா சில பொருள் இது கூட ஆட் பண்ணலாம். இது கெட்டு போகாம எனக்கு இதே நல்லாதான் இருக்கு. இது கூட ஏன் இன்னும் சில அந்த மஞ்சள் தூள் இன்னும் சில எல்லாம் ஆட் பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இதே நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்னா இஞ்சும் பூண்டும் தான் இருக்கணும். மற்றதெல்லாம் சேர்த்து அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடையாது, மசாலா பேஸ்ட். அடப்போங்கய்யா, நான் ஒரு பேர் சொல்றேன் ஒரு அழகா. அதுவே தண்ணி விட்டு வந்துருச்சு. சிம்ல நம்ம வச்சதுனால இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ தண்ணி விட்டுக்கலாம். எப்பவுமே சமைக்கும் போது அதுவும் நான்வெஜ் சமைக்கும் போது சுடு தண்ணி வச்சுக்கோங்க கையில. ஏன்னா எல்லாம் லைட்டா வெந்து ஒரு டெம்பரேச்சர்ல இருக்கும்போது நம்ம பச்சை தண்ணி ஊற்றினா ரப்பரியா ஆயிடும். சிக்கன் ரப்பர் மாதிரி ஆகிறதுக்கு காரணம் அதனாலதான், பச்சை தண்ணி ஊற்றுறதுனாலதான். இந்த அளவுக்கு எனக்கு வந்து கிரேவி தேவைப்படும். ஸோ கொதிக்க விடுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் அப்போ தண்ணி தேவை. இந்த கன்சிஸ்டன்சில நான் ஆஃப் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. தாராளமா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா சிக்கன் வெந்து வரணும். உப்புல அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். கடனை இந்த கிச்சன் ஓரளவுக்கு யாரை கட்டிட்டே இருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் உள்ள வச்சுட்டேன். அப்புறம் ரெடி ஆயிடுச்சா? பாத்திரம் எல்லாம் கச்சமிஷன் இருக்குது. அவ்வளவு சூப்பரா தயாராயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சிம்ல வச்சோம்னு வச்சுங்களேன், க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே எண்ணெய் மிதந்து தனியா வருவோம். நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ண எண்ணெய் சமைச்சு முடிக்கும் போது மேல மிதக்கணும். அப்ப கரெக்டா சமைச்சிருக்கோம்னு அர்த்தம். சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? கருவேப்பிலை கொத்தமல்லி மேல போட்டுக்கலாம். நான் ஸ்டார்டிங்கே மிளகுத்தூள் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் நான் சொன்ன அளவு கொடுங்க. அதிகமா போட்டீங்கன்னா ஏன்னா கொதிக்க விடுறோம். கொதிக்க வச்சா மிளகு வந்து ரொம்ப கசப்பு எடுத்துரும். லாஸ்ட்ல ஆட் பண்றது வந்து ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்குலாம் கோல்டு இருக்கனால ஸ்டார்டிங்கே நான் ஆட் பண்ணேன் இந்த வாட்டி. பரவாயில்ல, நல்லா அந்த காரம் இறங்கட்டும் அப்படின்ட்டு. காஞ்ச மிளகாவோட காரம் இருக்குது, மிளகோடைய காரம் இருக்குது, குழம்பு மிளகாயத்தோட காரம் இருக்கு. எல்லாத்தோடைய காரம் விதை இல்லாதனால காஞ்ச மிளகாய் தாராளமா இவ்வளவு போடலாம். கொஞ்சம் இது காரசாரமா தான் இருக்கும். சுட சுட இருக்கும் போதே அந்த ஆவி பறக்க இருக்கும் போதே சாதத்துல போட்டு கப் சிப்புன்னு போட்டு அந்த அப்படி சாப்பிடணும். கோல்டு எங்க இருக்க கோல்டு எல்லாம் அப்படியே எல்லாமே வெளில வந்துடும். ஃப்ரீயா இருப்பீங்க கோல்டு இல்லாம. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல வச்சு க்ளோஸ் பண்ணி வைக்க போல. அந்த எண்ணெய் மிதந்து வரணும்னா ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான், சிக்கன் கிரேவி தயார். நான் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். உடம்பு சரியில்லை, நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் கிச்சனுக்கு வராமல் போயிட்டா ஹோட்டலில் சாப்பிடாம கிச்சனில் நீங்களே கொஞ்சம் சமைச்சு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு, இது 10வது வருஷம் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சில ரெசிபிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்து வச்சிருந்திருப்போம். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தோமே. நம்ம கிச்சனை எப்படி சுத்தமாக வச்சுக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டாச்சு. கிச்சன் கச்சா முச்சான் இருந்தது. ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம கிச்சனுக்கு லீவ் எடுத்தாலே பாருங்க, முன்னாடி நாள் கட் பண்ணி வச்சிருந்த லெமனை பத்திரப்படுத்தி அங்கேயே வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் சொதப்பி வச்சிருந்தாங்க. பட் சொதப்பி வச்சிருந்தாலுமே அந்த 3 நாள் ஹோட்டல்ல எல்லாம் வாங்காம வீட்லயே ஏதோ சமைச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு ரசம் சாதம்லாம் வச்சு கொடுத்தாங்க. சூப்பரா எண்ணெய் மிதக்க சிக்கன் கிரேவி தயாராயிருந்தது. நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. ட்ரஸ்ட் மீ, அது நீங்க டிஃபனோடையும் சாப்பிடலாம், சாப்பாடோடையும் சாப்பிடலாம், எது கூட சாப்பிட்டாலும் அட்டகாசமா இருக்கும்.
அன்னைக்கு சாப்பிட்ட எல்லாருமே சூப்பர் சூப்பர்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தது சிக்கன் 65. சிக்கன் 65 வந்து இந்த மாதிரி வெளியில நல்லா மொறுன்னு உள்ள வந்து நல்லா சாஃப்டா நல்லா வெந்து வரணும். அந்த சிக்கன்ல போட்டிருக்க மசாலா சிக்கனை விட்டு உறிஞ்சி வந்து எண்ணெயில நிறைய கசகசன்னு அப்படி கசடு மாதிரி நிற்கும். அந்த மாதிரிலாம் சுத்தமா கசடு மாதிரி நிக்காது எண்ணெயில. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எல்லா சிக்கன்லயும் கரெக்டா மசாலா கோட்டா இருக்கும், அது பிரிஞ்சு வராம இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு கார்த்திகா ரெசிபிஸ்ல ஷார்ட்ஸா போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சூப்பர். எண்ணெய் நிறைய இழுக்கல பாருங்க, 2 இடு போட்டிருக்கு. ஓரளவுக்கு அந்த கரண்டி அப்படி மேல மேல வச்சா அந்த கரண்டியில இருக்க எண்ணெய் தான் சூப்பரா வந்திருக்கு. செம்மையா இருக்கு பார்க்கவே. சரவனுக்கு 65 செய்யறனே தெரியாது. ஸ்கூலுக்கு போகும்போது சிக்கன் 65 இருந்தாங்கன்னு கேட்பாங்க, கொடுப்போம். சர்வன் இன்னொன்னுலயே எவ்வளவு அழகா கோட்டா இருக்கு. என்னது பக்கோடா? பக்கோடா என்னடா பக்கோடா? என்ன பக்கோடாடா இது? சன்னா சாப்பிடுறியா? சுண்டலா? சிக்கன் 65. எந்த ஊர்ல பக்கோடா எப்படி இருக்கோங்க? என்ன எவ்வளவு அசிங்கம். காலிஃபிளவர் பக்கோடான்னு போட்டு ஸ்கூலுக்கு போட்டு கொடுப்பேன்ல, அது நினைச்சுக்கிட்டான். குட்டி குட்டியே இதே மாதிரியே போட்டு தருவேன், அவனுக்கு ஏத்த மாதிரி சின்னதா. அதெல்லாம் சிக்கன் 65 இதை பக்கோடான்ட்டான். கையில பிடி, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. ஸ்கூலுக்கு என்ன வேணும்னு கேட்பேன், நீங்க செஞ்சு கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டேன். ஒண்ணுலயும் மசாலா வந்து கோட்டா இருக்கு, பிரிஞ்சு வரல. அண்ட் எண்ணெயில வந்து அப்படியே கீழே நிக்கும் இல்லைங்களா? நான் லைட்லயே காட்டுறேன் பாருங்க. கீழே அந்த வேஸ்டேஜ் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. இங்க பாருங்க, சுத்தமாவே இல்லடா, சுத்தமா இருக்காது. பயங்கரம். சோ அந்த மசாலா எல்லாம் ஃபுல்லா வேஸ்ட் ஆகி கசுடல் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்புறம் நிறைய எண்ணெய் உறிஞ்சி அந்த மாதிரிலாம் எண்ணெய்லாம் உரியாம சூப்பரா இந்த மாதிரி 65 செய்யலாம். கார்த்திமா என்னடா மொட்டை மாடல வச்சு அது ஒரே நல்ல காஞ்சு மொட்டை மாடல வச்ச எல்லாம் தூக்கிட்டு போய் ஒரு நாள் காலைல போனோம்னா சாயந்தரம் வரோம்ல உங்க வீட்டுக்கு போனா ஒரு நாள் அடிக்கிற வெயில்ல காஞ்சிரும். நம்மளே காயறோம் இந்த வீட்டுல கருவாடு மாதிரி. ஆனா இந்த வெங்காயம் காஞ்சு தொலைய மாட்டேங்குது. வெங்காயம், இது பூண்டு, இது உங்க அப்பா வாங்கிட்டு வந்தது ஆச்சி ஊர்ல இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் போன வாட்டி வாங்கிட்டு வந்தது இல்ல, இது இங்க வாங்குனது நினைக்கிறேன். டாடி நீ வாங்கிட்டு வந்ததா? நான் வாங்கிட்டு வந்தது. அதான் பார்த்தேன் உங்க அப்பா வாங்கிட்டு வந்தா. இங்க பாரு வெள்ளை வெள்ளையர்னு. அது விதுரா, இது மலை பூண்டு மாதிரிடாது. இது பூண்டு கடை. இந்த பூண்டு எல்லாம் விலை கூட இருந்துச்சுல, அப்ப மலை பூண்டு தானே கிடைச்சிச்சு. அப்ப வாங்கினது. அப்ப வாங்கினதா? எப்பா இன்னைக்கு பூண்டை நான் உரிச்சு, இது நல்லா காஞ்சிருச்சுங்க. இதுல இருந்து தான் நான் உரிச்சு இன்னைக்கு இஞ்சி பூண்டு அரைச்சேன். இது வந்து அப்ப வாங்கிட்டு வந்து வச்சதா அப்படியே வச்சாச்சு போல, ஈரமா இருந்தது. இப்ப நான் இதை உட்காந்து உதிர்த்து விட்டு இதையும் எடுத்து இப்ப நான் வந்து புடைச்சிட்டு இதை கிளீன் பண்ணி போடணும். இது வந்து சின்ன வெங்காயம் மாதிரி ஒத்த பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஒத்தப்பல் பூண்டு. ஒத்தப்பல் பூண்டு. இங்க பாருங்க சின்ன வெங்காயம் எப்படி ஒத்த பல்லா இருக்கு, இப்படி இருக்கு இல்லையா? அப்படி உரிச்சாக்கா ஒத்தப்பல் வருது இல்ல, அதே மாதிரியே இருக்கும் ஒத்தப்பல் பூண்டு. இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்ட்டு அப்பா ரயில்வேல தான் ரிட்டையர் ஆனாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குலாம் போயிட்டு வந்தாங்கன்னா வாங்கிட்டு வர சொல்லுவாரு. இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிட்டு மீதி இஞ்சி வந்து இருக்கு, அது மண்ணா இருந்ததா கழுவிட்டு காய வச்சிருக்கேன். ஓரளவு நல்லா அந்த ஈரப்பதம் போன உடனே ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா பூஞ்சம் பிடிக்காம இருக்கும். ஈரத்தோட வச்சுட்டோம்னா பூஞ்சம் பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் காயட்டும். ஸோ இதெல்லாம் காஞ்சோன்னு தான் அடுத்த வேலை. சர்வின் லேப்டாப் பண்ணிருக்கான் அஞ்சி. லேப்டாப் காட்டுங்க. லேப்டாப் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம், இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே. லேப்டாப்ல என்டர் யூசர் நேம்னு கேக்குது, பாஸ்வேர்ட் கேக்குது போல இருக்கு. ஓகே. நேம் ஷர்வினா. F1 F2 ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கு. F11 F12 இருக்கும். அப்புறம் இது மியூட் வால்யூம் இன்க்ரீஸ் வால்யூம் டவுன் மல்டிமீடியா கீஸ் ஆல்ட் ஃபுல் ஸ்டாப் கம்மா கோலா புரியுது அந்த நம்பர் எல்லாமே இருக்கு. ஓகே சரி. @ அது இது டெலீட் ஸ்பேஸ் பார் எல்லாம் இருக்கு. உங்ககிட்ட லேப்டாப்பே இருக்கு, அப்புறம் எதுக்கு அதை வரைஞ்சு வச்சுக்கிற? ஆசையா பாராட்டு தாண்டா இருக்கேன். சல்லக்குட்டி செஞ்சிருக்கான். அந்த பேப்பர் உள்ள பாருங்க, சாதாரண பேப்பரை மடிச்சே செஞ்சு விட்டுறலாம். அது உள்ள எல்லாம் சம்திங் செஞ்சு எதையோ பண்ணி இருக்கான். அந்த பாருங்க அவனே பண்ணி செஞ்சிருக்கான். ஈஸியா ஒரு பேப்பரை மடிச்சுலாம் செய்யல, அது பின்னாடி சப்போர்ட் எல்லாம் கொடுத்து அழகா செஞ்சிருக்கான். சின்ன குட்டி. சரி போலாமா? இந்த லேப்டாப் ரிப்பேர் பண்ண முடியும். ரிப்பேர் பண்ண முடியுமா? இது மட்டும் புல் பண்ணனும். எலக்ட்ரானிக்ல இருக்கும்ல. எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு விளையாக்கி ஸ்கில் போட்டுருக்கேன். காலைல போட்டு டி-ஷர்ட் போட்டு பார்த்துட்டு நல்லா போட்டு. எங்க போறோம்? நடக்கிறதுக்கு. நீ ஸ்கூட்டர் ஓட்ட போறியா? நம்ம வாக்கிங் போறோம், ஒரு ஸ்கூட்டர் ஓட்ட போறோம். நல்லா ஃப்ரீயா இருக்கும், வேர்க்கலாம் காத்தே இல்ல வேர்க்குது. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் டயர்டாக இருந்தது, வலியாக இருந்தது, ஃபீவர் இல்லைங்களா, மெடிசன் போட்டு சாப்பிட்டு என்னால் வாக்கிங் கூட ஃபாஸ்ட்டாக வாக் பண்ண முடியல. பட் நான் ட்ரை பண்ணேன். நேராக ஸ்பீட் பிரேக்கரில் போகிறான். நேராக ஸ்பீட் பிரேக்கரில் போய் என்ன பண்ண போகிறான்? நிறைய இறங்கிட்டான். காலை தூக்கிடுவாங்க பாருங்க. அழகா விண்டு மில்ல பார்த்தீங்களா? விண்டு மில்ல பார்த்தோம்.
பார்த்துட்டு தான் இருக்கேன் விண்டு மில்ல. பெரிய விண்டு மில்லு. காத்து போஷன். ஆமா ஊருக்கே கரண்ட் கொடுக்குது. கரண்ட் கொடுக்குற விண்டு மில் தான். ஒரு 2-3 நாள் வாக்கிங் போனேன். அந்த நைட்டில் வாக்கிங் போனதா கிளைமேட் சேஞ்சா என்னன்னு தெரியல, ஃபீவர் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வாக்கிங் போகும்போது ஸ்லோ வாக் பண்ணலாம், எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் பெயினாக இருக்குது, காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதா ஸ்லிப்பர் போட்டு போயிருந்தேன். அன்னைக்கு என் காலில் வந்து ஸ்லிப்பர் கடிச்சிடுச்சு, ஒரே சொதப்பலாவே நடந்துகிட்டு இருந்தது. சூப்பராக இருக்குல்ல. கிட்டக்கு போனாக்கா தனித்தனி பூ. இட்லி பூ அந்த ஒயிட் அப்படியே ஒரே பூவா பெருசா இருந்தா எப்படி இருக்கும்? செமையா இருக்குடா பார்க்க. அழகா இருக்குல்ல, நல்லா பூத்திருக்குல்ல. நல்லா பூத்திருக்கு. டிசர்ட் வேற இருக்கு, வா ஓடிடலாம். டிசர்ட் இருக்கு, இதோ இருக்கு. கார்த்திகா உள்ள போற எவ்வளவு அழகா இருக்கு பூ. செம அழகா இருக்கு. நைட்லயே அழகா இருக்குல்ல. நைட்ல தான் அழகா தெரியுது. வாங்கி காம்பவுண்ட் போட்டு பூச்செடி வச்சு காய்கறி வச்சு இது எப்போ நடக்கும்னே தெரியல. இவ்வளோ இருக்காங்க. ஓனா அந்த இருக்கு. ஓனா உட்காந்துருக்கான். ஓனா உட்காந்துருக்கானா? ஓனா ஓனா ஓனானா ஓனா தான்டா. இதான் இவன் தான் ஓனா. அந்த இந்த உட்காந்துருக்கு பாரு, பெரிய பல்லி மாதிரி இருக்கும். ஓனானா என்னன்னு கேக்குறான் இவன். ஓனானா என்ன? ஓனா தான். நாங்களாம் விளையாடும் போது ஓனா அப்படி போகும், அது மேல இப்படி எகிரி இப்படி குதிச்சுட்டு நாங்க விட்டுட்டு போவோம். ஜி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஜி? செடியெல்லாம் வைக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. செடி வைக்கணும்னு ஆசைப்படன்னு வச்சுக்க, இந்த மாதிரி பல்லி பூச்சி பாம்பு பூரா எல்லாம் உட்காந்துருக்கோம். அது பேர் சொல்லக்கூடாதுன்னு வாங்க. பரவாயில்ல, எல்லாம் வரும்ல. ஆமா. நைட்ல நம்ம வீட்டுக்குள்ள அடங்கிடணும் 6 மணிக்கு மேல. ஆமாடா. அவங்க வெளில வந்து ஜாலியா. ஆமா, அவங்க டைம் அது. அவங்க டைம். ஸ்லிப்பர் கடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாக்கிங் போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போயிடுறேன். வாரத்தில் அட்லீஸ்ட் 4 days வாக்கிங் போயிடணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது நான் போயிடுறேன். ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வனுக்கு வந்து 4th அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி நடந்தது. இது வீடியோ எடிட் பண்ணி கொடுக்க லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இந்த வீடியோ வெளியில் வர அன்னைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபாஸ்ட் வாக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பேன். நான் பண்ணியே ஆகணும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓரளவுக்கு எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் பண்ணுறேன். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பொடி வகைகள்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் அடுத்த விலாகில் நான் உங்களுக்கு போடுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரஷ்டமைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாட்டா. பாய்.